இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களை யூடியூப் வழியாக பார்க்கிற ரொம்ப சந்தோஷம். தேவன் நம்ம ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். தேவன் நம்ம எல்லாரையுமே ரொம்ப நேசிக்கிறார். நம்மளுக்கு தெரியும் தேவன் நம்மை ரொம்ப நேசிக்கிறார்னு சொல்லி. தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்மளுக்கு தெரிந்திருந்தாலும் அநேக நேரங்களில் நம்மளுக்கு வர்ற குழப்பம், அந்த குழப்பத்தில் இருக்கிற ஒரு கேள்வி, தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படின்றது தான். குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகும் போது தேவன் என்ன நேசிக்கிறாரான்றது ஒரு கேள்வியாகவே இருக்கு. ஏன்னா அந்த குழப்பத்திலையும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை பெறுறதுக்கும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம வழிகளை தேடும் போது, அந்த வழிகள் நமக்கு வாய்க்காத போது நம்ம எதை நினைக்கிறோம்? நம்ம தேவன் நம்ம நேசிக்கிறாரா இல்லையான்றது ஒரு கேள்வி ஆயிடுது. அந்த நேரத்தில் தேவன் எப்பவுமே நம்மளை நேசிக்கிறார். எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம கூட நடக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் ஏன் இந்த கேள்வியை நம்ம எப்பவுமே முன்வைக்கிறோம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். சரி, கவலைகளும் பிரச்சனைகளும் சூழ்நிலை சாதகமாக இல்லாத ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நடக்கும் போதெல்லாம் நம்ம சோர்ந்து போய்டுறோம். நம்ம சோர்வுக்கு அதிகமான காரணமாக இருக்கிறதே நம்ம சூழ்நிலையாக கூட இருக்குல்ல. சூழ்நிலை தான் அதிக நேரங்களில் மக்களை சோர்வுக்குள்ளாக்கிட்டே இருக்கு. ஏன்னா சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதே இல்லை. நான் ஆசைப்படுறது கிடைக்கிறது இல்லை, நான் தேடுறது நடக்கிறது இல்லை, நான் விரும்புகிற காரியம் வர்றதில்லை. ஸோ அது ஜாபாக இருக்கலாம், இல்லைனா வேலையாக இருக்கலாம், இல்லை எதுவாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருக்கலாம். அப்போல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது மிச்சமாக இருக்கிறது சோர்வு மட்டும்தான். சோர்வு தான் மீதத்தை தேவன் சோர்வாக தான் வைத்திருக்கிறாரா, இல்லை தேவன் மீதத்தை எப்பவுமே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. 5 அப்போ 2 மீன்கள் மீதமாக இருக்கும்போது அது ஆசீர்வாதமாக இருந்ததை தவிர சோர்வா இல்லை. ஒரு எலியா கிட்ட ஒரு 7 விதவை பெண் போய் ஒரு அற்புதம் நடக்கும்போது மீதம் இருந்த எண்ணெய்கள் அவருடைய வாழ்க்கைக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்ததை தவிர சோர்வா இருந்ததே இல்லை. ஆனால் மீதம் என்னைக்குமே சோர்வு இல்லைன்றதை எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார், தேவன் நம்ம மாற்ற விரும்புகிறார், தேவன் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது செய்ய விரும்புகிறார், தேவன் நம்ம மீது நோக்கமாக இருக்கிறார், தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாக அவர் ஒருபோதும் இருப்பதே இல்லை. தேவன் எனக்கு என் பட்சத்தில் என் கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசமான நம்பிக்கை நிறைய நேரங்களில் நமக்கு தேவைப்படுது. நம்ம ரொம்ப விசுவாசத்தில் உறுதியாகவும் நம்பிக்கையில் அசையாதவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கு. சோர்வுகள் நம் மனதை ஆட்கொள்ள நினைக்கும் போதெல்லாம் நம்ம அந்த சோர்வுகளான சூழ்நிலையை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? தேவன் என்னை நேசிக்கிறார். இதுலேருந்து என்னால் வெளில கொண்டு வர்றதுக்கு அவர்கிட்ட வழிகள் இருக்கு. அவர் அந்த வழியை என்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவார். அதனால இந்த சோர்வுல இருந்து நான் வெளியேறுவேன் அப்படின்ற ஒரு திடமான ஒரு பதில் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம சொல்லும் போதுதான் நமக்கே அந்த சந்தோஷம் ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால சோர்வுகள் உங்களை ஆளும் போது, ஆட்கொள்ளும் போது நீங்க ரொம்ப சந்தோஷமா தைரியமா உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, தேவன் என்னை நேசிக்கிறார். ஆமென். அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்திருக்கிறார். அவர் எப்பொழுது என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசுகிறார், அவர் எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். எப்பொழுது நன்மை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க சோர்வு நேரங்கள்ல நீங்க பேச வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. நிறைய நேரங்கள்ல பேச வேண்டியது இருக்கு. எப்ப பேசுறோம்? சோர்வுகள் அதிகமாகுது, மனக்குழப்பங்கள் அதிகமாகும் போது நம்ம பேச மாட்டோம், அமைதியாயிடுவோம். அப்போ நம்ம ஒரு வேளை யாருக்கிட்டையாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்போம், இல்லை சண்டை போட்டுட்டு இருப்போம். எப்போ பேசணும்? எப்போ தேவன் என்னை ரொம்ப நேசிக்கிறான்னு பேசணும். நம்ம நிறைய நேரங்களில் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா நடந்துருச்சுன்னா தான் வாவ் காட் தேங்க்யூ, நீங்க என்னை நேசிக்கிறீங்கன்னு சொல்றோம். ஆனா நீங்க சோர்வுல சொல்லி பாருங்களேன், மனம் தளர்ந்த போது சொல்லி பாருங்களேன், மனம் தளர்வா இருக்கும்போது இயேசு என்னை நேசிக்கிறார், அவர் என்னை முற்றிலும் விடுதலையாக்குவார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு விரோதமாய் ஒருபோதும் இல்லை, அவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்றத நீங்க சொல்லி பாருங்களேன். உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். அவர் உங்களை ஜெயம் கொள்கிறவர்களாக வைத்திருப்பார். அவர் உங்களை சோர்வுக்குள் ஆக்குறவரே இல்லை, அவர் உங்களை விடுதலை பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு விடுதலை பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அவர் உங்களை பாதுகாக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அதனால உங்க சோர்வுகளை தூக்கி போட்டுட்டு நீங்க ரொம்ப மன உற்சாகமா சொல்ல வேண்டியது என்னன்னா, அவர் என்னை நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்பவுமே உங்க கூட இருக்கிறார். ஆமென். அவர் எப்பவுமே உங்க கூட உங்களுக்காக எப்பொழுதுமே இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஸோ யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். சோ இங்க சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். ஆமென். சோ இன்னொரு இடத்துல இயேசு சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆமென். சோ அதே வேத பகுதியில் கீழே வரும்போது அதை பத்தி இயேசு சொல்றார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாய் இருப்பீர்கள். பாருங்களேன், சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். இயேசு விடுதலையாக்குறவராகவே இருக்கிறார். இயேசு மற்றும் ஜெயம் தருகிறவரே இருக்கிறார். இயேசு எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சோர்வான சூழ்நிலையை உருவாக்குறவர் என்று சொல்ல, அவர் விடுதலை தருகிறவர். அவர் நம்மளுக்காக விடுதலையை உண்டு பண்ணுகிறவர். அவர் நமக்காக விடுதலையை ஏற்படுத்தி இருக்கிறவர். அவருடைய விடுதலையை நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் நமக்கு நம் பட்சத்துல இருக்கும்போது எப்பொழுதுமே நமக்கு விடுதலை உண்டு, எப்பொழுதுமே நம்மளுக்கு சந்தோஷம் உண்டு, எப்பொழுதும் நமக்கு சமாதானம் உண்டு, எப்பொழுதுமே. அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, எப்பொழுதுமே. ஆமென். அல்லேலூயா. சோ அதனால அவருடைய விடுதலையை சந்தோஷமா அனுபவிக்க நீங்க விரும்புறீங்கன்னா, நீங்க எப்பவுமே சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். எல்லா சூழ்நிலையும் சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் என்னை விடுதலை ஆக்குகிறார். அவர் முற்றிலும் என்னை ஜெயம் கொள்ள வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். இயேசு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்காருன்னு சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் சொல்லுது. அவர் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமென். ஒரு நிரந்தரமான விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நித்திய காலமான ஒரு ஜாய்ஃபுல் லைஃப் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சோர்வுகள் குடும்பத்துல யாருக்கு அதிகமா இருக்குன்னா பார்த்தா அது வாலிப பிள்ளைகள் கிட்டதான் இருக்கு. இளைஞர்கிட்டையும், இளைஞரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் இன்னைக்கு சோர்வுகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய விஷயத்தை எதிர்கொள்றதா போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ நீங்க போராடுறவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். இன்னைக்கு உங்க மனதில் இருக்க சோர்வுகளை தூக்கி போட்டுட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. உங்க காரியங்கள் கர்த்தரால் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் அறிந்தே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அவரிடத்தில் கேட்கும் போது அதை அவர் தருகிறார். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுது. ஆமென். அதனால இது ஒரு சரியான நேரம் நான் நினைக்கிறேன். நீங்க உங்க சோர்வின் மனப்பான்மையிலிருந்து வெளியே வருவதற்கு இது ரொம்ப சரியான நேரம் நினைக்கிறேன். நீங்க உங்க சோர்வின் மனப்பான்மையிலிருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல டோர் இயேசு. ஆமென். அவர் உங்களை நேசிக்கிறான்னு சொல்றதுதான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா எல்லா சூழ்நிலையுமே அவரை பார்த்தா அமைதியாயிடும். அதுவும் அவர் உங்களை நேசிக்கிறான்னு நீங்க சொல்லும் போது சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை பார்த்து, ஓ இவ்வளவு பெரியவர் உன்னை நேசிக்கிறாரான்னு சொல்லி அது உங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிடும். அதனால நீங்க அவர் உங்களை நேசிக்கிறார்ன்றதை குறித்து ரொம்ப சந்தோஷமா அறிக்கை பண்ணுங்க. விசுவாசமா சொல்லுங்க, அவர் என்னை நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோ இன்னைக்கு இந்த யூடியூப் மூலமா நான் தெரிய வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். ஸோ இது ரொம்ப ப்ராஃபிட்டிக்காக நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் சோர்வில் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ள தோணுன ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு பதிவு பண்ணுறேன். ஸோ ஐ எம் த ப்ராஃபட் ஞானராஜ். நான் பதிவு பண்ணுறேன். இதை கண்டிப்பாக சோர்வாக இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல விடுதலையாக இருக்கும். இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்கள் சோர்வின் மனப்பான்மையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க. ஐ ப்ரே இதை ரைட் நவ். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். சோர்வாய் இருக்கிற ஒவ்வொரு மனநிலையை பார்த்து நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த சோர்வை எப்பொழுதே நான் கேன்சல் பண்றேன். அந்த மனதில் ஒரு விடுதலையை ப்ராசஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால விடுதலையை ப்ராசஸ் பண்றேன். ஐ ப்ராசஸ் த ஹீலிங் ரைட் நவ் த ஹார்ட் ஃபாதர். இப்பொழுது இருதயத்தில் அந்த விடுதலை உண்டாயிற்று என்று ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதே சோர்வாய் இருக்கிற யாரா இருந்தாலும் அவர் எந்த காரியத்தின் நிமித்தம் சோர்வாய் இருக்கிறார்களோ இதை கேட்கும் போது அவர்கள் விடுதலை அடைவார்கள் என்று ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் என்று ஆசீர்வதிக்கிறேன். I Jesus name, Jesus name, Jesus name. ஓ ரே காபாராதனா மாண்டோ. சோர்வா இருக்கிறவர்கள் என்னோடு ஜெபிக்கும் போது ஓ ரே பாபா பாபா லரதனா மாண்டோ, அவர்கள் சூழ்நிலை மாறத்தக்க தேவ பிரசனம் அந்த இடத்தை நிரப்பட்டும், அந்த இடத்தை நிரப்பட்டும். I process right now, Jesus name. Li prekasa yamando lorotana manda rabotela mende kasho lorotina manda robosi yabotela manda kashala raduna mando I prakasa yamando. Jesus name. ஃபினான்ஷியலா சோர்வுல இருக்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஓப்பன் த ஃபினான்ஷியல் டோர் த ரைட் நவ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்.
இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து கட்டளையிடுகிறேன், ஆசீர்வதித்து பேசுகிறேன். நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென்.